ஒரு கிராமத்தில் லக்ஷ்மி டெய்லர் இருந்தாங்க. அவங்க அந்த ஊரில் மட்டும் இல்லை, பக்கத்து ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான டெய்லர். அங்கே இருக்கிற எல்லோர் வீட்லேயும் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்க தான் துணி தைச்சி கொடுப்பாங்க. துணி எவ்வளவு நல்லா தைச்சி கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மனசு நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்னென்னா புகழ்ச்சிக்கு மயங்கிடுவாங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு குமாரி வந்தா. சித்தி, இந்த உலகத்தில் பெரிய டெய்லர் நீங்கள் தான். உங்கள் அளவுக்கு யாராலும் துணி தைக்க முடியாது. ஆமாம்மா, நீ மட்டும் இல்லை, என்கிட்ட துணி தைக்கிறாங்க எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. சரி சரி, உனக்கு ப்ளவுஸ் தைச்சி தரேன், நீ பணம் கொடுக்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற பட்டணத்தில் உன்னை விட நல்லாவே ப்ளவுஸ் தைச்சி கொடுப்பாங்க. என்ன பண்ணுறது, உன்னை புகழ்ந்தாதான் எனக்கு பில் போட மாட்டேன். சரியான பைத்தியம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே யோசித்து வெளியிலே இப்படி சொன்னான். அட, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறீங்க? சரி, பாசம் கொடுக்குறீங்க, நான் பணம் கொடுத்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி குமாரி அங்கேருந்து போயிட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டேன்னு லக்ஷ்மியோட புருஷன், நேற்று நைட்டில் குமாரிக்காக கஷ்டப்பட்டு ப்ளவுஸ் தைச்ச, எதுக்காக பணம் வாங்கலை? உன் அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவங்க எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்க. சின்ன பசங்க மாதிரி புகழ்ச்சிக்கு மயங்கிறியே, உன்னை யாராலும் மாற்ற முடியாது. அட சும்மா இருங்க. குமாரி மட்டும் என்னை சும்மா புகழல, எல்லாரும் என்னை இப்படி தான் சொல்கிறாங்க. என்னை எல்லோரும் அந்த அளவுக்கு புகழும்போது ஒரு ப்ளவுஸுக்கு பணம் வாங்கலைன்னா என்ன ஆகிடப்போகுது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். கொஞ்ச நாள் கழித்து லக்ஷ்மி அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த பொண்ணோட பேர் சாந்தி. அந்த பொண்ணு மாமியார் மாமனார் புருஷனையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டான். அவங்க குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணுன்னு நினச்சாங்க. அடிக்கடி அவங்க மாமியார்கிட்ட போயிட்டு அவள் துணி எப்படி தைக்கணும்னு கற்றுக்கிட்டான். ஒரு நாள், என்ன காமாட்சி, நான் சொல்கிறத ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குக்கா. நீங்கள் நல்லா துணி தைக்கிறீங்களாமே. எங்கள் ஊரில் இருக்கிற டைலரை விட நீங்கள் தான் நல்ல டைலருன்னு புகழணும். அப்படி சொன்னால் போதும், உனக்கு ஃப்ரீயாக தைச்சி கொடுப்பாங்க. காமாட்சி குமாரியும் 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அவங்க பேசினது சாந்தி கேட்டுட்டா. அப்போ ஓஹோ, இதுதான் விஷயமா? என் அத்தையோட நல்ல குணத்தை இவங்களுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என் அத்தையோட உழைப்பை இவங்க திருடிக்கிறாங்க போல. நான் இவங்கள கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணி தைக்கிற லக்ஷ்மி கிட்ட வந்தா. அத்தை, சமையல் அறையில் மஞ்சத்தூள் டப்பா எங்கே இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் நீங்கள் தேடி தரீங்களா? அதுக்கு என்னம்மா, இப்பயே தேடி தரேன்னு அப்படின்னு சமையல் அறைக்கு அங்கே போனாங்க லக்ஷ்மி. அப்போ காமாட்சியும் குமாரியும் லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தாங்க. என்னது இது, லக்ஷ்மி சித்தி வீட்டில் இல்லை போல. சரி, நான் சொன்னதை மாதிரியே பேசிடு. என்ன சாந்தி, லக்ஷ்மி சித்தி எங்கே போனாங்க? அத்தை இங்கே இல்லை, வெளியில் போயிட்டாங்க. அன்றைக்கி நீங்கள் ப்ளவுஸ் தைக்க கொடுக்கும்போது நான் இங்கே தான் இருந்தேன், இதுக்கு 500 ரூபாய் ஆச்சுங்க அப்படின்னு அவங்க துணியை அவங்கக்கிட்ட எடுத்து கொடுத்தா சாந்தி. அப்போ உங்கள் மாமியார் எவ்வளோ நல்லா தைச்சிருக்காங்க. எங்கள் ஊரில் எத்தனையோ பெயர் இருக்காங்க, இந்த மாதிரி யாரும் நல்லா தைக்க மாட்டாங்க. ஆமாம், என் அத்தை நல்லா தான் தைப்பாங்க, அதுக்காக பில்லில் 1 ரூபாய் கூட குறைக்க மாட்டேன். அதை கேட்டு காமாட்சி குமாரி ஒருத்தவங்க முகத்தை ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டாங்க. அது என்னம்மா, எங்கள் சித்தி இருந்தால் பில்லில் கொஞ்சமாவது குறைப்பாங்க. ஆனால் நீ என்னம்மா 1 ரூபாய் கூட குறைக்கவே முடியாது சொல்கிறியே. ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு லைனிங் வாங்கணும், புது துணி வாங்கணும். நீங்கள் கொடுக்குற காசில் 300 ரூபாய்க்கு மேலே இதுக்கே செலவாயிடும். ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கம்மி விலைக்கு தான் என் மாமியை தைச்சி கொடுக்குறாங்க. பில்லில் வர நாங்கள் காசை குறைக்கணுமா? சாந்தி கரடாக பேசினதும் பில்லில் இருந்த காசை கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காய்கறி வாங்க சந்தைக்கு போன லக்ஷ்மி அத்தை குமாரி பார்த்தா. என்னங்க சித்தி, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னாச்சு குமாரி? நான் என்னம்மா பண்ணேன்? வெளியில் இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ப்ளவுஸ் கொண்டு வந்து உங்கள் கிட்ட தைக்க கொடுத்தா ரொம்ப அநியாயமாக அவகிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டீங்களே. 1000 ரூபாவா? அந்த பொண்ணு வரவே இல்லையே. ஆனால் அதுக்கு பில்லு வெறும் 500 ரூபாய் தானே. நானும் அவளும் தான் வீட்டுக்கு வந்தோம் சித்தி, நீங்கள் இல்லை. ஆனால் சாந்தி என்கிட்ட 1000 ரூபாய் தான் வாங்கினான். என்னது, சாந்தி உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கினாளா? சாந்தி அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே, அவள் அப்படி நடிக்கிறவ இல்லையே. அவள் அப்படி நடிக்கிறா சித்தி. ஆனால் இதை எல்லோரும் என்கிட்ட சொன்னாங்க. சாந்தி எல்லோருக்கிட்டேயும் அதிகமாகவே பணத்தை வசூல் பண்ணுறாளாமே. சரி குமாரி, தப்பாக நினச்சிக்காத. இந்த 500 ரூபாவை கொண்டு போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துடு அப்படி சொல்லி லக்ஷ்மி அங்கே இருந்து வீட்டுக்கு போனாங்க. கோவமாக வீட்டுக்கு போனாங்க. சாந்தி, இங்கே வா. என்னாச்சு அத்தை? நீ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட சாந்தி. இனி உன் முகத்தை பார்க்கவே விருப்பம் இல்லை. இந்த வீட்டை விட்டு வெளியிலே போ. நான் யார்கிட்டேயும் 1000 ரூபாய் வசூல் பண்ணலை அத்தை. அவங்கக்கிட்ட நான் வாங்கினது வெறும் 500 ரூபாய் தான். அதை கூட உங்கள் பர்ஸில் தான் வச்சுருக்கேன். வேணும்னா பாருங்க. இப்படி போய் சொல்லாத, பேசிக்கிட்டே இருக்காத. வெளியிலே போகணும்னு சொன்னதும் சாந்தியோட வீட்டுக்காரும், வா சாந்தி, அம்மா உன்னை ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க, அது வரைக்கும் இந்த விடுதலை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் வெளியிலே போயிட்டாங்க.
லக்ஷ்மி, நீ பண்ணுறது எல்லாம் சரின்னு தோணுதா? குடும்பத்துக்குள்ளே குழப்பம் பண்ணி வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுறாங்க பேச்சை கேட்டு பொண்ணையும் மருமகளையும் வீட்டை விட்டு வெளியிலே அனுப்புகிற. யாரையும் பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அங்கேருந்து உள்ளே போயிட்டாங்க. அப்படி போகும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க இடுப்பில் அடிபட்டுருச்சு. வீட்டை விட்டு வெளியிலே போய்கிட்டு இருந்த சாந்தி காதில் விழுந்துச்சு. உடனே அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஐயோ அத்தை, என்ன ஆச்சு? அப்பா, நீங்கள் போய் டாக்டரை கூப்பிட்டு வாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் கணவர் டாக்டரை கூப்பிட்டு வந்தார். இங்கே பாருங்க, உங்கள் மனைவி 1 மாதமாவது ரெஸ்ட் எடுக்கணும். சரிங்க டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். டாக்டர் அங்கேருந்து போனதும், அப்புறம் எனக்கு யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் என்று திமிர் மேலே பேசினீங்களே, இப்போ பேசு. எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தா லக்ஷ்மி. அவங்க மருமகள் அவங்க பையன் வெளியில எங்கேயும் போகாமல் வீட்லேயே இருந்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. லக்ஷ்மி உழைப்பை தேடி இத்தனை நாள் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்த எல்லோரும் ஒரு பேச்சுக்காக கூட வந்து பார்க்கல. பாவம், அவங்களால ஏந்துக்கவும் முடியல, ஏந்து நடக்கவும் முடியல. அப்போ ஒரு நாள் ஏற்கனவே துணி தைக்க கொடுத்திருந்த மல்லிகை பொண்ணு அங்கே வந்தா. ஏங்க, துணி தைச்சி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ படுத்த படுக்கையே ஆகிட்டீங்களே. உங்களை மாதிரி வயசானவங்கக்கிட்ட துணி தைக்க கொடுத்தா இதுதான் என்ன சொல்லணும். அட என்னங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? என் அத்தைக்கிட்ட நானும் துணி தைக்க கற்றுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கே உங்கள் துணியை தைச்சி கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க மாமியார் யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு அந்த மருமக துணி தைச்சி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டான். அப்படியே அத்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். இப்படி சாந்தி மாமியார் மேலே வச்சிருக்கிற மரியாதையை பார்த்த லக்ஷ்மி, ஐயோ, தேவையே இல்லாமல் மருமகளை திட்டிட்டேனே. குமாரி காமாட்சி பற்றி நல்லாவே தெரிஞ்சுதானே. புகழ்ச்சிக்கு தான் மயங்கிடுவேன்னு என்கிட்ட வந்து துணி தைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சாந்தி கராராக 500 ரூபாய் வாங்கினதுனால அவன் மேலே கோவப்பட்டு தப்பாக என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க பேச்சை கேட்டு என் மருமகளை தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு நினச்சி அன்னிலிருந்து புகழ்ச்சிக்கு மயங்காமல் மாமியாரும் மகமகளும் டெய்லர் கடையில் துணி தைச்சி வர சம்பளத்தில் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க.